ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பத்ரகாளியம்மன் கோவிலில் அரசு அறங்காவலர் நியமனத்தை எதிர்த்து நடைபெறும் போராட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்றிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் சாம்ராஜ். அவரிடம் பேசலாம். சாம்ராஜ், முறையா அனுமதி பெற்றுதான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்களா? கடம்பூர் மலை பகுதியை அடுத்த மாக்கம்பாளையம் பத்ரகாளியம்மன் கோயில் நிர்வாகத்தில் திமுக தலையிடுவதாகவும் அங்குள்ள பூசாரிகள் மீது போலீசார் பொய்யான வழக்கு தொடுத்ததாகவும் இதனை கண்டித்து அந்த பொய்யான வழக்கை திரும்ப பெற வலியுறுத்தியும் கடம்பூர் அடுத்த சின்னசாலட்டியில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயிலில் அரசு அறங்காவலராக சண்முகம் என்பவர் நியமிக்கப்பட்டார். இதற்கு அக்கிராமத்தைச் சேர்ந்த பூசாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து நியமனத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இக்கோயில் பிரச்சனையில் திமுகவினர் தலையிட்டு 21 பூசாரிகள் மீது, அதாவது ஊராட்சி தலைவர் சரவணன் உட்பட 21 மீது பொய்யான வழக்கு பதிவு செய்து திமுக தூண்டியதாகவும் கோயில் வழிபாட்டு முறைகளில் திமுக அரசு தலையிடக்கூடாது என வலியுறுத்தி அக்கிராம மக்கள் போராட்டம் நடத்துவதற்கு உள்ளூர் போலீசாரிடம் அனுமதி கேட்டனர். ஆனால் உள்ளூர் போலீசார் அனுமதி மறுத்தனர். இதையடுத்து அதிமுகவுடன் இணைந்து கிராம மக்கள் அதிமுக வழக்கறிஞர் பிரிவினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று கடம்பூரில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி அளித்தது. இதையடுத்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், சத்தியமங்கலம் பவானிசாகர் எம்எல்ஏ பன்னாரி தலைமையில் 2000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொய்யான வழக்கை ரத்து செய்ய வேண்டும், கோயில் பிரச்சனையில் திமுக தலையிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும், அவ்வாறு நிறுத்தாவிட்டால் தொடர் போராட்டங்கள் நடைபெறும் என அவர்கள் எச்சரித்தனர். மேலும் திமுக அரசு வழிபாட்டு முறைகளில் உள்ளே நுழையக்கூடாது, அரசியல் கட்சியில் தலையிடக்கூடாது என்பதையும் செங்கோட்டையன் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தி பேசினார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே நடைபெறும் போராட்டம் தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாம்ராஜ்.